ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆளுங்க வந்து ஒரு 3 சகோதரர்கள். அவங்க யாருன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. எஸ், இவங்க தான் அவங்க. ஸோ இவங்க சின்ன ஆள், அவங்க அதை விட கொஞ்சம் பெரிய ஆள், அவங்க இதை விட கொஞ்சம் பெரிய ஆள். ஓகே, ஸோ இதில் பியூட்டி என்னென்னா, இவங்க 3 பேருமே பிறந்த தேதி ஜூலை 1998. சேம் டேட், மேனுஃபேக்சர் டேட் சேம் டேட் தான் அவங்களுக்கு. ஸோ இவங்களோட ஒர்க்கிங் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள காமனான ஒர்க்கிங் என்னன்னா பில்ஜ் அண்ட் பல்லாஸ்ட். பில்ஜன்னா அந்த ஷிப்போட, இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம், இந்த கீழே டர்ட்டியாக சம்திங் இருக்குதுல்ல, இந்த மாதிரி ஆயில் வேஸ்டேஜ், அப்புறம் எதாக இருந்தாலும் ஷிப்போட இந்த ஃப்ளோர் பிளேட்டு கீழே என்ன விஷயங்கள் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதோ இவங்க 2 பேரும் பம்ப் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் ஷிப்போட ஸ்டெபிலிட்டி, பல்லாஸ்ட். ஸோ ஷிப்புக்கு இந்த ஃப்ளோர் பிளேட்டு கீழே வந்துட்டு கம்பார்ட்மெண்ட் பிரிச்சிருப்பாங்க, டேங்க் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஷிப்போட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதில் வந்து சீ வாட்டர் லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீ வாட்டர் லோட் பண்ணுறதுக்கும் பில்ஜ் பம்ப் அவுட் பண்ணுறதுக்கும் இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இவர் இந்த பெரியவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் பம்ப். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, பெரிய மால்லையோ ஹோட்டல்லையோ சின்னதாக ஸ்பார்க் வந்தோடனே மேலேருந்து ஸ்ப்ரிங்க்லர், ஸ்ப்ரே மாதிரி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணோம் தெரியுமா? ஸோ ஷிப்லேயும் அதே மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களோட இந்த பம்பை யூஸ் பண்ணி தான் நம்ம அக்கமடேஷனில் ஃபயர் ஆச்சுன்னா இவங்க தான் ஸ்டார்ட் ஆவாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். அவங்களாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே ஃபயர் வருதோ அந்த இடத்துல இவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் இவங்க 2 பேரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவங்க யாருன்னா ப்ரெஷர் டேங்க், அதாவது ஷிப்பில் வந்துட்டு எப்படி ஃப்ரெஷ் வாட்டர் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது சின்ன வீடியோ தான், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஷிப்போட அடிப்பாகத்தில் இருக்கிற தண்ணி ஷிப்போட 6th டெக். இந்த ஷிப்பு வந்து மொத்தம் 6 மாடி கொண்டது. ஸோ 6வது மாடிக்கு எப்படி தண்ணியை வந்து ஃபோர்ஸாக, நம்ம வீட்டில் தண்ணியை திறந்தால் எப்படி ஃபோர்ஸாக வருதோ அதே மாதிரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற மெஷினரிஸ் தான் இதெல்லாம், இந்த 2 பம்ப்ஸும் இந்த 2 டேங்க்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம வீடியோஸில் யூடியூப்பில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரணும்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு சேரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறையா டாக்குமெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.